அடுத்ததா நம்ம வந்து இந்த லோகோவை பார்க்குறோம். இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த எலிப்ஸ் டூலை எடுத்து நீங்கள் சென்டர்லேருந்து ஒரு ரவுண்ட் வரீங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் கொடுத்துட்டு இதை நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அதே போல் இன்னொரு ரவுண்ட் கொடுத்து இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு ரவுண்ட் கொடுத்துடலாம். இதுவும் கொண்டு வந்துடலாம். இப்போ இது ரெண்டையும் நீங்கள் கம்பைன் கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா இது கம்பைன் ஆயிரும். நீங்கள் இந்த இடத்துல கிரேடியன்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டை ஃபிட் டெக்ஸ்ட் டு பாத் கொடுத்து இதே போல் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபிட் டெக்ஸ்ட் டு பாத் கொடுத்து உங்களுக்கு பண்ண தெரியும். ஏற்கனவே லோகோவில் நம்ம பண்ணிக்கிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வந்து செய்திருக்கிறோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை எப்படி பெண்ட் பண்ணுறது அப்படின்றத. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மலாக டெக்ஸ்ட்டை எடுத்து கூட நீங்கள் இப்படி வந்து கிளிக் பண்ணி கூட டைப் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் போகும்போது ஒரு டெக்ஸ்ட் வளைகிறது தெரியும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆகிறது தெரியுது இல்லைங்களா? அந்த டிஃப்ரெண்ட் ஆகிற இடத்துல நீங்கள் வந்து நிறுத்தி அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். டைப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இதெல்லாம் பிட் மேப் கண்ட்ரோல் கே கொடுத்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சிடலாம். ஸோ எப்படி கொண்டு வந்து இதை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்க முடியும். கண்ட்ரோல் கே கொடுத்துட்டு பிரிச்சுட்டு அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இதை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற இந்த ஸ்ட்ரோக் வரைகிறதுக்கு என்ன பண்ணலாம்னா பென் டூலை வச்சு இதை வரைஞ்சிக்கோங்க. பென் டூலை வச்சு இந்த ஸ்ட்ரோக் இந்த மாதிரி ப்ரஷ் ஸ்ட்ரோக் வேணும் அப்படின்னா இது வரைஞ்சிட்டு இதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டிஸ்டிக் மீடியா நம்ம இந்த டூலில் இங்கே இருந்த ஆர்டிஸ்டிக் மீடியா நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. அதை யூஸ் பண்ணி அதாவது எஃபெக்டில் ஆர்டிஸ்டிக் மீடியா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரஷஸ்லாம் நிறைய இருக்கும். உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்குமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது போல் இந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸை நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். இந்த இடத்துல இதோட வேல்யூ அதோட திக்னஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 2 mm வேணும் இல்லை 3 mm வேணும். ஸோ இந்த மாதிரி திக்னஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ப்ரஷஸை மாற்றி பாருங்கள். நம்ம எதுலையுமே நீங்கள் அப்ளை பண்ணாதனால இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பார்த்துக்கலாம். அடுத்த கிளாஸோட இந்த கிளாஸோட நமக்கு வந்து லோகோ டிசைன்ஸ் அப்படின்றது முடிஞ்சிடும். அடுத்தது நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ்லாம் அடுத்த கிளாஸ்லேருந்து பார்க்கலாம். இதே போல் நீங்கள் பென் டூல் எடுத்து இந்த இடத்துல நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இப்படி வரைஞ்சிட்டு இதை கொண்டு வந்து இந்த இடத்துல ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணுங்க. அதே போல் இதுக்கு ஒரு ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்கள் எந்த ஸ்ட்ரோக் உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த ஸ்ட்ரோக் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் என்ன நமக்கு ஒரு இதுனா உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், ஷேப்பில் வச்சு கிளிக் பண்ணி இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். எப்படி பண்ணலாம்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு பண்ணலாம். இந்த பெண்ட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் இது உள்ள ஒரு டாட்டர் லைன் வருது. அந்த டாட்டர் லைன் வரும்போது நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கிளிக் பண்ணிட்டு கர்வ் பண்ணி வளைக்கிறதுனாலும் பெண்ட் பண்ணுறதுனாலும் பெண்ட் பண்ண முடியும். அப்படி இந்த மாதிரி நம்ம இதை எடிட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். கண்ட்ரோல் கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா கண்ட்ரோல் கே கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வரைஞ்ச ஃபர்ஸ்ட் லைன் வரைஞ்சோம் இல்லையா, அதை நம்ம தனியாக எடுத்துக்க முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஃபில் கலர் மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். டைரெக்டாக ஃபில் கலர் மாதிரி லெஃப்ட் கிளிக் பண்ணியே இந்த கலர் நீங்கள் ஃபில் பண்ணிக்க முடியும். ரைட். இப்போ இதே போல் நீங்கள் இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டூல் வச்சு நீங்கள் இதை வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதுக்கு ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணுங்க. ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதுக்கு கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் கே கொடுத்தீங்கன்னா தனியாக அந்த லைனை பிரிச்சுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இதை கொடுக்கக்கூடாது. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கண்ட்ரோல் கே கொடுத்து எடுக்கணும். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும்போது இந்த கண்ட்ரோல் கே கொடுத்துருக்கக்கூடாது. இப்போ சப்போஸ் நமக்கு கொடுத்தோம்னா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். கண்ட்ரோல் யூ கொடுக்கணும், அன்குரூப் பண்ணணும். ஏன்னா அன்குரூப் பண்ணால் இது தனித்தனி ஸ்ட்ரோக்காகவும் நம்ம எடுத்துக்க முடியும். எல்லா ஸ்ட்ரோக்காகவும் எடுத்துக்க முடியும். அப்போது ஆர்டிஸ்டிக் மீடியான்ற டூல் பயன்படுத்தி நீங்கள் ஃப்ரேம் வரையலாம். ஆர்டிஸ்டிக் மீடியா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம அதை சொல்கிறோம். அடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஷேப்ஸில் இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னும் பாட்டமில் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நிறையா இது போல் நிறையா சிம்பிள் இதெல்லாம் இருக்கும். இதில் நீங்கள் என்ன வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். இதை எடுத்துட்டு கண்ட்ரோல் கே கொடுத்தீங்கன்னா
பிரேக் அப்பார்ட் கொடுத்தீங்கன்னா இது தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்த இந்த ரவுண்ட் வெளியில் வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் அன்குரூப் பண்ணிட்டு இதை தனித்தனியாக பிரிச்சுக்க முடியும். இன்னும் நீங்கள் மறுபடியும் அன்குரூப் கொடுத்தீங்கன்னா அன்குரூப் ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இல்லை இதில் இருக்கிற ஆப்ஜெக்டை கூட நீங்கள் இண்டிவிஜுவலாக பிரித்து எடுத்து பார்த்துக்கலாம், ஒர்க் பண்ண முடியும். அப்படி ஆர்டிஸ்டிக் மீடியா பயன்படுத்தி நம்ம இதை ஒர்க் பண்ண முடியும். எனி ஷேப்ஸ் நீங்கள் வந்து இதில் வரையலாம். எந்த ஷேப்ஸ் வேணாலும் நீங்கள் இதை கிரியேட் பண்ண முடியும். இதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ப்ரஷஸை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஷேப்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதனால எனி ஷேப்ஸ் நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் வர்றப்போ இதை நீங்கள் சரி பண்ணிக்கவும் முடியும். டெலிட் பண்ணிங்கனாலே மேக்ஸிமம் ஸ்மூத் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரோக்ஸை அட்ஜஸ்ட் பண்ணவும் செய்ய முடியும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் ஆர்டிஸ்டிக் மீடியாவில் பண்ணிக்கலாம். ஸோ ஆர்டிஸ்டிக் மீடியாவை பயன்படுத்தி ஃபிட் டெக்ஸ்ட் டு பாத் கொடுத்து இந்த டிசைனை நீங்கள் செய்து பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம பழையபடி செய்திடலாம். நீங்கள் ட்ரை பண்ணணும். ஏதாவது ஒரு லோகோ பார்த்து நீங்களே ட்ரை பண்ணணும். அதுக்காக இதை கொடுத்துலாம் இதை பண்ணிடலாம். நன்றி, வணக்கம்.